بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள் இந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு வாய்ப்பை அவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இன்றைய நமது இந்த வகுப்பினூடாக ஒரு மூமினுடைய இரவு நேரம் என்ற இந்த தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னா லைல லிபாஸா என்று சொல்கிறான். நாம் உங்களுக்கு தூக்கத்தை நிம்மதியானதாக ஓய்வுக்குரியதாக ஆக்கினோம். இந்த தூக்கம் என்பது ஓய்வுக்குரியதாகவும் அதே போன்று இரவை ஆடையாகவும் நாம் ஆக்கினோம் என்று குறிப்பிடுகிறான். இந்த இரவு நேரம் என்பது நாம் நிம்மதியாக உறங்கி ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா மிக பெரும் அருள்களை நியமத்துகளை வைத்திருக்கிறான். அந்த அருள்களை நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இரவு நேரங்களை நாம் நன்மைகளிலே கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை வந்து சந்திப்பார்கள். சந்தித்து அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்கு தெரிவு செய்யப்பட்ட நேரம் ரமலானுடைய இரவு நேரமாக இருக்கிறது. அப்போ இதுவும் நமக்கு அந்த இரவு நேரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஹதீஸை நீங்கள் திர்மீதியிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அப்போ இதுவும் இரவு நேரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு ஹதீஸாகும். முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியிலே இன்ன ஃபில் லைலி லஸாஅ, நிச்சயமாக இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் இவ்வுலகத்தின் மறுமையின் ஏதாவது ஒரு நன்மையை அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்திப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் இருப்பதில்லை. இது ஒவ்வொரு இரவிலும் இந்த சிறந்த நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது இன்ன ஃபில் லைலி லஸாஅ, ஒவ்வொரு இரவிலும் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய பிரார்த்தனை அமைந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்காமல் இருப்பதில்லை. இது ஒவ்வொரு இரவிலும் இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறப்பு ரமலானுக்கு மாத்திரம் உரியதல்ல. ரமலான் அல்லாத காலங்களிலும் ஒவ்வொரு இரவுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. நமக்கு அது எந்த நேரம் என்று தெரியாது. நபி அவர்கள் அந்த நேரம் இதுதான் என்று இந்த ஹதீஸில் குறிப்பிடலை.
அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய துஆ பிரார்த்தனை அமைந்துவிடும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டுவிடும். அப்ப எனவே இரவு நேரங்களில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கிறது என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இரவு காலங்களில் அல்லாஹ் இப்படி ஒரு சிறந்த நேரத்தை வைத்திருக்கிறான். எனவே நாம் துஆக்களில் பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவதற்காக அந்த இரவு நேரத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மற்றும் ஒரு ஒழுங்கை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கிறார்கள். ஒருவர் இரவில் தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்கிறார்? அவர் எதிர்பாராத விதமாக விழித்தெழுகிறார். இப்போ வளமையாக நாங்கள் விழிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அப்படி இல்லை, இவர் எதிர்பாராத விதமாக என்ன செய்கிறார்? அவர் விழிக்கிறார். அவர் அப்படி விழித்தவுடன் இதை அவர் ஓதுகிறார். நல்லா கவனிங்க, எதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை அவர் ஓதிவிட்டு பிறகு அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார். அல்லது அவுதா, அவர் விரும்பியதை அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் உஸ்துஜீப், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் பாவ மன்னிப்புக்காக பிரார்த்தித்தாரே அது அங்கீகரிக்கப்படும். ஃபஇன் தவல்லஅ, அவர் வுது செய்து தொழுதால் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும். அப்போ ஒருத்தர் இரவுல எதிர்பாராத விதமாக எழுந்திருக்கிறாரு. எழுந்தவுடன் அவர் இதை ஓதுறார். நாங்கள் இப்போ ஓதி காட்டினோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். இதை ஓதிவிட்டு அவர் பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அவர் பிரார்த்திக்கிறார். அல்லது விரும்பியதை அவர் துஆ செய்கிறார் என்றால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் வுது செய்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இது சிறப்பு. இந்த சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது இரவில் இப்படி நாம் எழுந்திருக்கும் போது இப்படி நாம் நடந்தால் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் நாம் இரவு நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவு நேரம், அதை பற்றி ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தை எப்படி கழிப்பாங்க என்பதை பார்ப்பதற்காகவே யார் வாராரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறிய தாயாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கக்கூடிய அந்த இரவில் இவங்க வாராங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் வாராங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தை எப்படி கழிக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு வாராங்க. அப்போ எவ்வளோ ஆர்வமாக நபித்தோழர்கள் இருந்தாங்க. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறிய வயதை கொண்ட ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது கூட அவங்களுக்கு என்னது, அப்போதான் அவங்களோட பருவ வயதை எட்டிய ஒரு நிலை தான் இருந்தது. அவ்வளோ ஒரு சிறு பிராயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடைமுறைகள் அவைகளை பார்ப்பதில் அவ்வளோ பேரார்வம் கொண்டவராக அவர் இருக்கிறார். அப்போ அவர் வருகிறார். அவர் சொல்றாரு, அன்றைய இரவு நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கினேன். நாங்கள் 3 பேரும் ஒரே தலையணையில் தான் தலை வைத்து தூங்கினோம். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டின் நிலைமை. சுபஹானல்லாஹ், ஒரே ஒரு தலையணை தான் அந்த வீட்டிலே இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் மைமுனா ரலியல்லாஹுடைய மனைவியும் என்ன செய்றாங்க, அந்த நீல வாக்கில் அவங்க தூங்குறாங்க தலை வைத்து. நான் அகல வாக்கில் தலை வைத்து தூங்கினேன். ஒரே தலையணை, 3 பேர் தலை வைத்து தூங்குகிறாங்க. யார் அவங்க? மதீனாவுடைய அந்த சாம்ராஜ்யத்தின் ஆட்சி தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்க, எவ்வளவு எளிமையாக இருந்தது என்பதை பாருங்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்போது தூங்கிவிட்டு இரவினுடைய ஒரு நடுப்பகுதி, அந்த இரவினுடைய ஒரு நடுப்பகுதியை
அல்லது அதற்கு கொஞ்சம் முன்னால் அல்லது பின்னால் என்று சொல்றாங்க. இரவின் நடுநிசி அல்லது அதற்கு கொஞ்சம் முன்பு அல்லது பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்தாங்க. நல்லா கவனிங்க ஹதீஸை. எப்படி அவங்க தூக்கத்தில் இருந்தாலும் அவங்க நோக்கம் தூங்குறது இல்லை. நபி அவங்க இரவுல என்ன செய்யறாங்க அதை பார்க்க வேணும். அவங்க தூங்குறதுக்கு வரல. அவங்க தூங்கினா கூட அவங்க தூங்காம கண் விழிப்போடே தான் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறது அதை பார்க்கறதுக்காக. அப்ப அவங்க சொல்றாங்க, இரவினுடைய ஒரு நடுப்பகுதி அடைந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்த உடனே ரசூலுல்லாஹ் முதலாவது என்ன செய்தாங்க? அவங்க சொல்றாங்க, ஃபஜலஸ நபி அவங்க உட்கார்ந்து யம்ஸஹு நௌம அன் வஜ்ஹிஹி. நபி அவங்க என்ன செய்றாங்க? அந்த தூக்கத்தினுடைய களைப்பு போவதற்காக அப்படி முகத்தை இப்படி தடவினாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தங்களுடைய முகத்தை இப்படி என்ன செய்தார்கள்? தடவினார்கள். அப்படி என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள். அதற்கு பிறகு நபி அவங்க 10 குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். அதுக்கு பிறகு நபி அவங்க 10 குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். அது ஆல இம்ரானுடைய அந்த இறுதி 10 வசனங்கள். அந்த இறுதி 10 வசனங்களையும் நபி அவர்கள் என்ன செய்தாங்க? ஓதினார்கள். அதற்கு பிறகு அங்க என்னது தண்ணீர் ஒரு இதுல அப்படி இருக்குது, ஒரு தோல் பாத்திரத்தில் அது தொங்க வைக்கப்பட்டிருக்குது தோல். இதுல அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். எடுத்து மிக அழகாக வுது செய்தார்கள் சொல்றாங்க. மிக அழகாக என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்தார்கள். அவர்கள் வுது செய்துவிட்டு தொழுகைக்காக எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று அப்படி அவங்க தொழ ஆரம்பித்த போது, அது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தொழ ஆரம்பித்தவுடன் நான் என்ன செய்தேன்? அவர்களுடைய இடப்பக்கமாக நானும் நின்று கொண்டேன். அவங்களுடைய தொழுகையிலே நானும் சேர்வதற்காக அவருடைய இடப்பக்கமாக நின்று கொண்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தவாறு என்ன செய்தாங்க? எனது தலையை அப்படியே பிடித்து அவர்கள் என்னை வலப்பக்கமாக நிறுத்தினார்கள். இடப்பக்கம் என்ன செய்தாங்க? அப்படியே வலப்பக்கமாக நிறுத்தினாங்க. அப்ப தொழுகையில் இந்த செயல்களுக்கு அனுமதி இருக்குது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். இப்படியான செயல்கள் என் அருமையான சகோதரர்களே. அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸல்லா ரகாத்தைன். நபி அவங்க 2 ரகாயத் தொழுதாங்க. நான் நபியோடே தொழுதேன். சும்ம ரகாத்தைன். பிறகு 2 ரகாயத் தொழுதாங்க. சும்ம ரகாத்தைன். பிறகு 2 ரகாயத் தொழுதாங்க. சும்ம ரகாத்தைன். பிறகு 2 ரகாயத் தொழுதாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 10 ரகாத்துகள் தொழுதாங்க. தொழுது விட்டு சும்ம அவுத்தர. பிறகு ரசூலுல்லாஹ் வித்ரை தொழுதார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? வித்ர 1 ரகாத்தை தொழுதார்கள். தொழுது விட்டு சும்மல் தஜா. பிறகு திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சாஞ்சி தூங்கினாங்க. இதுவரை ஹத்தா அதாஹுல் முஅத்தின். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லக்கூடிய முஅத்தின் வரும் வரை நபி அவர்கள் என்ன செய்தாங்க? சாய்ந்து தூங்கினார்கள். பிறகு அதான் சொல்லப்பட்டது. எழுந்து அவர்கள் ஃபஸல்லா ரகஅத்தைனி ஹஃபீஃபத்தைன். சுருக்கமாக 2 ரகாத்துகள் தொழுதாங்க. அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரகாத்தை மிக சுருக்கமாக தொழுதார்கள். தொழுது விட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வெளியேறி சென்றார்கள். அப்ப இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப இந்த உம்மத்துக்கு அவங்க கொடுக்கிற செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறது, நபி அவங்களுடைய இரவு எப்படி கழிந்தது, எப்படி அந்த இரவை கழித்தாங்க. சுப்ஹானல்லாஹ் இந்த செய்தி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இரவு நேரம் என்பது ஒரு மூமினுடைய கனிமத், பொக்கிஷமாக இருக்குது. அவ்வளோ நன்மைகள் அந்த இரவு காலங்களில் இரவு நேரங்களில் இருக்குது. ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று வந்து விட்டதன் பிறகு பெரும்பாலும் தொலைக்காட்சிக்கு முன்னால், நெட்டுக்கு முன்னால், அதே போன்று சிலர்கள் நன்மை எப்படி போனாலும் பாவங்களிலே அந்த இரவு நேரங்களை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் 2 அமல்கள், 2 விஷயங்கள் நமக்காக பரிந்து பேசும், ஷஃபாத்து செய்யும். ஆனால் நமக்காக ஷஃபாத்து செய்ய வேண்டுமென்றால் அந்த 2 அமல்களை நாம் எப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி என்ற ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அஹ்மதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதில் அல்லாஹ்விடத்தில் நோன்பு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், அல் குர்ஆன் பரிந்து பேசும். அல் குர்ஆன் பரிந்து பேசும் போது என்ன தெரியுமா சொல்லும்? மனஅத்துஹுன் நௌம பில் லைல். நான் இந்த அடியானை இரவில் தூங்குவதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் என்று குர்ஆன் பேசும். நல்ல கவனிங்க, குர்ஆனை ஒருவர் இரவிலும் ஓதுவார், பகலிலும் ஓதுவார், இல்லையா? இரவிலும் ஓதுவார், பகலிலும் ஓதுவார். ஆனால் இந்த ஹதீஸில் நீங்கள் கவனிச்சிங்கண்டா குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும் போது ஒரு வார்த்தையை சொல்லும்.
என்ன வார்த்தை? நான் இந்த அடியானை இரவில் தூங்குவதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன். அப்ப குர்ஆன் அவர் என்ன செய்வார்? இரவில அவர் ஓதுவார். குர்ஆனை ஓதுவதன் காரணத்தால் அவர் தூங்காமல் இருக்கிறார். ஆனா இன்று நமது நிலைகளை கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க. அதாவது குர்ஆனை ஓதியதன் காரணத்தால் தூக்கத்தை ஒரு மணி நேரம் தாமதமாக இருக்குதா? குர்ஆனை ஓதியதன் காரணத்தால் ஒரு அரை மணி நேரம் தூக்கம் தாமதமாக இருக்கிறதா? அதை தள்ளி போட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்று நமது தூக்கம் இரவில் தள்ளி போடப்படுகிறது என்றால் பெரும்பாலும் என்ன, தொலைக்காட்சிகளும் இந்த இன்டர்நெட்டும் இவைகள் தான் காரணமாக இருக்கின்றனவே தவிர அல் குர்ஆன் காரணமாக இருந்திருக்குதா? அப்ப மறுமையில் எனக்காக குர்ஆன் பரிந்து பேச வேண்டும் என்று விரும்பக்கூடிய நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இரவில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு நேரம், புகாரில் நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில கான இதா காம லித்தஹஜ்ஜுத் மினல் லைல், நபி அவர்கள் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுகைக்காக எழுந்திருப்பார்கள், பிந்திய இரவுல எழுந்திருப்பாங்க என்று சொன்னா முதலாவது என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் அறிவிக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் செயல்பாடுகளையும் நமக்கு அறிவிக்கக்கூடியவங்க யாரு? நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க அந்த மகத்தான பணியை, சேவையை செய்தவர்கள். அடுத்து வரக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் செய்திகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த இரவு நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று உன்னிப்பாக கவனித்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து விட்டால் முதலாவது என்ன செய்வார்கள்? அவர்கள் பல் துலக்குவார்கள் என்ற செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். இன்று நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், ஃபஜ்ருக்கு கூட என்னது பல் துலக்கிறது இல்லை. ஏன்? போய் மறுபடியும் தூங்க வேண்டும் என்பதற்காக, இல்லைங்களா? போய் மறுபடியும் தூங்க வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ருக்கு கூட பல் துலக்காமல் செல்கின்ற நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்தால் முதலில் பல் துலக்குவார்கள் என்ற செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு நேரத்தில் இன்னும் சில நடைமுறைகளை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதஸ்தைகல, உங்கள ஒருவர் என்ன செய்கிறாரு? இரவிலே தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தால் அவர் என்ன செய்யட்டும்? அவர் ஃபதவல்லா, உலு செய்து கொள்ளட்டும். அவர் உலு செய்து கொண்டு, அப்படி உலு செய்கின்ற போது அவர் தனது நாசி, மூக்கு இருக்குதா இல்லையா, நாசிக்கு அவர் 3 முறை தண்ணீர் செலுத்தி தனது நாசியை சீரட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அவர் என்ன செய்யட்டும்? தனது நாசியை அவர் சீரட்டும். ஃபைன்ன ஷைத்தான யபீது அலா கைஷுமிஹி, ஷைத்தான் இங்க தான் இரவுல தங்கி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படி சீரும் போது அவன் விழுந்து விடுவான். அப்ப தூக்கம், அந்த சோம்பேறித்தனம், இதெல்லாம் சோர்வு இருக்காது. 3 முறை என்ன செய்யறது? நாங்கள் ஒருவர் உது செய்வதற்கு முன்னால இப்படி நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீறிக்கொள்வது, அல்லது உழு செய்யும் போதே நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம், அப்படியே சீறிக்கொள்வது. அப்ப இதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சில நேரங்களில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்திருந்தா எல்லாம் அப்படியே தூக்கம் போன்று இருக்கும், கண்களில் தூக்கம் இருக்கும், சோர்வு இருக்கும். அப்ப நாங்க இந்த வழிமுறையை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தராங்க, என்னது? 3 முறை நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய நாசியை சீறிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்க சீரும் போது அங்கு ஷைத்தான், அவன் இரவில் அங்குதான் தங்கி இருக்கிறான், அவன் அப்படியே என்ன செய்து விடுவான்? அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பதை இந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் இரவு நேரத்தில் உள்ள நடைமுறைகள். அதே போன்று இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு நடைமுறையை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, இதா காம அஹதுக்கும் மினல் லைல், உங்களை யாராவது ஒருத்தர் இரவுல என்ன செய்யறாரு? எழுந்திருந்தால், இரவுல எழுந்திருக்கிறாரு, அது 11 மணி, 12, 1, 2 பிந்திய இரவு அவர் எழுந்திருந்தால் அவர் ஃபல்யஃப்ததிஹ் ஸலாத்தஹு பிரக்அத்தைனி கஃபீஃபத்தைன், அவர் இரவு தொழுகைய, தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகிறதுக்கு முன்னால சுருக்கமாக 2 ரகாத் தொழுது கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எழுந்தவுடன் நாங்கள் உழுவு செய்த என்னது? நீண்ட ரக்காத்துகளாக தொழ ஆரம்பிக்காம, அப்படி தொழும்போது என்னது? சில நீண்ட ரக்காத் 2 தொழும் போது அவருக்கு சோறு வந்துடும், அப்படி உட்கார்ந்துருவார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க, எப்படி தெரியுமா? இரவு நேரத்தில் அல்லது பிந்திய இரவுல நீங்க எழுந்திருந்தால், தொழுவதற்கு எழுந்திருந்தால் நீங்க என்ன செய்யுங்க? உது செய்து முதலாவது சுருக்கமாக 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. சுருக்கமா, நீளமா இல்லை.
சுருக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹா, அதை தொடர்ந்து ஒரு சிறிய சூரா, இப்படி ஓதி 2 ரக்காத் சுருக்கமாக தொழுது விட்டு உங்களுடைய இரவு தொழுகை நீங்க ஆரம்பிங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வழிமுறை பாருங்க. அது உற்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த அமலை நீங்க செய்யறதுல என்னது உற்சாகம். ஏன்னா சிலரை நீங்க எடுத்து பாருங்க, சிலருக்கு ஆர்வம் வந்த உடனே அந்த ஆர்வத்தை எல்லாம் ஒரே இரவுல முடிச்சிடுவாங்க. சிலருக்கு ஆர்வம் வரும், எல்லாம் இதுக்கு பிறகு நின்று வணங்க வேணும், அமல் செய்யணும், ஒரு ஆர்வம் வரும். இப்படி ஆர்வம் வந்த உடனே இந்த ஆர்வத்தை எல்லாம் ஒரே இரவுல முடிச்சிடுவாங்க. எப்படி அந்த இரவுல மட்டும் அப்படி 2 மணி நேரம் நீண்டு வணங்குவார், அப்புறம் அதுக்கு பிறகு உள்ள நாட்கள்லாம் என்னது ஒன்றும் கிடையாது. இப்படி இல்லாமல் ஆர்வத்தை நாங்கள் என்ன செய்யறது, பங்கு வைத்தல் என்ற ஒரு பகுதி இருக்குது. நல்ல கவனிங்க. ஆர்வத்தை உதாரணமாக நீங்கள் தொழுறீங்க, இரவுல நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சோர்வு மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி தொழுகையை நிறுத்திட்டு குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு குர்ஆன் எடுத்து என்ன செய்யலாம், ஓதலாம். குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓதும் போது அப்போ என்னது, நீங்கள் வேறொரு வணக்கத்துக்கு போறீங்க. தொழுது கொண்டிருக்கிறீங்க, தொழுது கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சோர்வு மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன செய்யலாம், தொழுகையை நிறுத்திட்டு குர்ஆன் எடுத்து ஓதலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மறுமையுடைய நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நிழல் வழங்குவானா இல்லையா? நிழலே இல்லாத அந்த நாள். அதில் ஒரு சாரார் யார் தெரியுமா, வதக்கரல்லாஹ காலியன் வஃபாவத் ஐனா, ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். இதுவும் ஒரு வணக்கம். இப்போ நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சோர்வு மாதிரி தெரியுது, நீங்கள் உட்கார்ந்து என்ன செய்யலாம், அல்லாஹுடைய அந்த அருள்களை எல்லாம் எண்ணி பார்த்து, அல்லாஹுடைய வல்லமைகள், அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்துகள், இந்த அருள்களை எல்லாம் எண்ணி பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வடிக்கலாம். நான் உங்களை யாரும் அங்கே பார்க்கல, நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க. இப்படி ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை எண்ணி கண்ணீர் வடித்தால் அவருக்கு மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கிடைக்கும். நமக்கு சூடுடைய இந்த வெப்பத்துடைய அகோரம் நமக்கு தெரியுதா இல்லையா? இந்த சூட்டு நமக்கு தாங்க முடியுதா? அதாவது சூரியன் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது. ஆனால் மறுமையில் ஒரு மைல் தொலைவுக்கு அண்மையில் சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற நாள். அந்த நாளில் நிழல் கிடைக்கக்கூடிய சாராரில் ஒரு சாரார் யாரு? யாரும் இல்லை. அவர் தனிமையில் இருக்கிறாரு. அவர் அந்த நேரத்தில் அல்லாஹ் தனக்கு செய்த அருள்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறாரு, அல்லாஹுடைய நியமத்துகளை வல்லமைகளை எண்ணி பார்க்கிறாரு. எண்ணி பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய கண்கள் என்ன செய்து கண்ணீர் வருகிறது. இவருக்கு அல்லாஹ் மறுமையில் நிழல் கொடுப்பான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்க. இந்த எவ்வளவு ஒரு அழகான ஒரு அமல் இது. அப்ப நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், சோர்வு வருகிறது, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், அதில் கொஞ்சம் சோர்வு வருதா, உட்கார்ந்து என்ன செய்யலாம், குர்ஆனை மூடி வைத்து விட்டு நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறலாம், அவனுடைய அருள்களை எண்ணி பார்க்கலாம், வல்லமை எண்ணி பார்க்கலாம், அதன் மூலம் கண்கள் இருந்து கண்ணீர் வடிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இபாதத்தாக. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க தொழுகைக்காக எழுந்துட்டீங்களா, முதலாவது சுருக்கமா 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. நீளமா தொழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுருக்கமாக 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்க உங்களுடைய இரவு தொழுகையோ தஹஜ்ஜுத் தொழுகையோ நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இரவு நேர நடைமுறைகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுகிறது, கைஃப ஸலாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்லைல், அல்லாஹ்வுடைய ரசூலின் இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு, நபி அவங்க இரவுல எப்படி தொழுவாங்க என்று அவர்களுடைய மனைவியிடம் கேட்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, கான யனாமு அவ்வலஹு, நபி அவங்க ஆரம்ப இரவுல தூங்குவாங்க, இரவனுடைய முற்பகுதியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தூங்குவார்கள். வயகூமு ஆஹிரஹு, பிந்திய இரவுல எழும்பி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அவர்கள் தொழுது விட்டு சும்ம யர்ஜு இலா ஃபிராஷிஹி, பிறகு ரசூலுல்லாஹ் திரும்ப தூங்குவாங்க, திரும்ப தனது படுக்கைக்கு என்ன செய்வார்கள், தூங்குவார்கள். ஃபைதா அஸ்ஸனல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸின் ஃபஜ்ர் தொழுகைக்கு அதான் சொல்லிவிட்டால் என்ன செய்வாங்க, முகத்தை இப்படி இதாய்வாங்க, இப்படி முகத்தை என்ன செய்வார்கள், இப்படி தடவி கொள்வார்கள். தடவி கொண்டு விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு குளிப்பதற்குரிய அந்த கட்டாயம் இருந்தால் குளித்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் உது செய்து தொழுகைக்கு சென்று விடுவார்கள். இந்த ஹதீஸையும் நீங்க புகாரியில பார்க்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இரவு நேரங்கள் எப்படி கழிகிறது படிக்கணும். நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரவு நேரம் எப்படி கழிந்தது, அந்த முன்மாதிரிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது இரவுகள் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. நிறைய பேர் இரவுல விழித்திருக்கிறோம், ஆனா அமல் இல்லை. நிறைய பேர் எடுத்து பாருங்க, இரவுல விழித்திருக்கிறாங்க, கேட்டா 1 மணிக்கு 2 மணிக்கு தான் தூங்குறேன்னு சொல்றாங்க. என்னப்பா அமல் செஞ்சீங்கன்னா எந்த அமலும் கிடையாது, எந்த அமலும் இல்லை.
வீணாக வெட்டு பேச்சுக்களிலும், அதே போன்ற என்னது அந்த சினிமாக்கள், இப்படி தொலைக்காட்சி, இதில தான் நேரம் சென்றிருக்கும். அப்ப இரவு நேரம் என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு மூமினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இரவு நேரம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க ஒரு செய்தியில எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்ட காட்சி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நபிமார்களுடைய கனவு என்பது வஹி, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். புகாரில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகின்ற அந்த பயங்கரமான அந்த காட்சிகள்ல ஒரு காட்சி எப்படி என்று சொன்னால், ஒருவனை எப்படி வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவனுடைய தலையில் ஒரு பெரும் கல்லு தூக்கி போடப்படுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தலையில ஒரு ஊசியால குத்தினா கூட தாங்க முடியாது இல்லையா? அப்ப இந்த அவனுடைய தலையில் ஒரு பெரும் கல்லு தூக்கி போடப்படுகிறது. தூக்கி போடப்பட்டதன் பிறகு அந்த தலை அப்படியே சுக்கு நூறாகிறது, நொறுங்கி போகிறது. திரும்ப அவர் போய் அந்த கல்லை எடுத்து வருகிறார். கல்லை எடுத்து வருவதற்குள் தலை என்ன செய்து பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. திரும்ப அந்த பெரும் கல் அவனுடைய தலையிலே போடப்படுகிறது, தலை சுக்கு நூறாகிறது. இப்படி தண்டிக்கப்படுகிறான், மறுமை வரை இப்படி வேதனை செய்யப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வேதனை செய்யப்படக்கூடியவன் இவன் யார் என்று கேட்கும் போது மலக்குகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபஇன்னஹு யாஹுதுல் குர்ஆன், இவன் குர்ஆனை கற்றவன், இவனுக்கு குர்ஆனை ஓதத் தெரியும், குர்ஆனை விளங்குவான், குர்ஆனுடைய விளக்கம் இவனிடம் இருந்தது, குர்ஆனுடைய ஞானம் இவனிடம் இருந்தது. ஆனால் என்ன செய்வான்? இரவிலே அதை ஓதாமல் தூங்குவான். ஃபஜ்ருடைய தொழுகை கூட அவனுக்கு இருக்காது, கடமையான தொழுகைகளை கூட தொழாமல் அவன் தூங்குவான். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனுக்குரிய கடமை, அதிலும் இரவு நேரத்தில் பாருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னது இரவு நேரத்தை சொல்லுதா இல்லையா? அப்ப இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதுவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனுக்குரியவர்கள் குர்ஆனுக்குரிய கடமை செய்யலண்டா, குர்ஆனுக்குரியவர்கள் குர்ஆனை ஓதவில்லை என்றால், குர்ஆனை விளங்கவில்லை என்றால், குர்ஆனின்படி செயல்படவில்லை என்றால் எப்படி தண்டிக்கப்படுவார்கள்? பெரும் ஒரு கல்லு அவனுடைய தலையிலே போடப்படும், அவனுடைய தலை சின்னாபின்னமாகிவிடும். இப்படியே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். கியாமத்துடைய நாள் வரை இப்படி வேதனை செய்யப்படுவான், தண்டிக்கப்படுவான் என்றா இதை தாங்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு தலையில் ஒரு வேதனையை தாங்க முடியுதா நமக்கு? எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை செய்தால் அதிலே அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு தொழுகிறது, 10 நாளைக்கு இல்லை, இப்படி இல்லாம தொடர்ச்சி இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு அமலை செய்கிறோமா, அந்த அமல் ஒரு சிறிய அமலாக இருந்தாலும், நான் சொல்வது உபரியான வணக்கங்கள், உபரியான இபாதத்துகளை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் செய்கின்ற அந்த உபரியான வணக்கங்களை குறைவாக இருந்தாலும் நாம் அதிலே தொடர்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்கிறது, அதுக்கு பிறகு விட்டு விடுறது, அப்படி இல்லை. ஒரு செய்கிற அமல் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியாக ஆக்கிக் கொள்ளுங்க. நீங்க தொழுவது வித்ர் மட்டுமாக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக செய்யுங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, தொடர்ச்சி என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குது மினல் அமலி மா துதீகூன், உங்களால் இயன்ற அமல்களை நீங்க செய்யுங்க. உங்களை நீங்க வருத்தி கொண்டு, உங்களை நீங்க வேதனைப்படுத்தி கொண்டு அப்படியெல்லாம் செய்ய சொல்லி உங்களுக்கு மார்க்கம் சொல்லல. குது மினல் அமலி மா துதீகூன், உங்களால் முடிந்த அமல, உங்களால் இயன்ற வணக்கத்தை நீங்க செய்யுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு வலா தமல் என்று சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் நன்மைகளை வழங்குவதில் சோர்வடைவது கிடையாது. எனவே நாம் அந்த உற்சாகத்தோடு அமல்களில் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு முடிந்த அமலை எடுத்துக்கொள்வது, இயன்ற அமலை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ச்சியாக செய்வது, இதை அல்லாஹ் விரும்புகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தொழுகிறாங்க, இரவில் எல்லாம் தொழுகிறார்கள். தொழுகையில் இருக்கும்போது அவங்களுக்கு சோர்வு வந்தா அவங்க என்ன செய்ய, அப்படி தூக்கத்தில் சாய்வாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு கயிறை கட்டி கொள்றாங்க. ஒரு கயிறை கட்டி என்ன செய்யறது, அந்த கயிறோட தங்களை வச்சு கொள்றதுக்காக, விழுந்து விடாமல் இருப்பதற்காக அப்படி ஒரு கயிறை கட்டி இருந்தாங்க. அப்ப இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இப்படி ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது,
ஏன் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்குதுன்னா சொல்லப்படுது, இப்படி இவங்க வந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அமல்கள சோர்வுக்காக இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், அதை அவிழ்த்து விடுங்கள், அந்த கயிறை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க உற்சாகமாக இருக்கும் போது அமல் செய்யுங்க, சோர்வு வருதா உட்காருங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எவ்வளவு அற்புதமா சொல்லி தராங்க பாருங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த முறைகளை ஒழுங்குகளை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரிக்கிறாங்க பாருங்க. யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு சொன்னாங்க, யா அப்துல்லாஹ் என்று என்ன அழைத்து சொன்னார்கள், லா தகுன் மிஸ்ல ஃபுலான், இன்னாரை போன்று நீங்க ஆகிவிடாதீர்கள், இன்ன மனிதரை போன்று நீங்க ஆகிடாதீங்க, அவருக்கு ஒப்பாகிடாதீங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கான யகூமுல் லைல், அவர் இரவுல விழித்திருக்கிறாரு, ஃபதரக கியாமல் லைல், இரவில் அவர் தொழுவது கிடையாது, இரவில் எழுந்திருக்கிறாரு. நாங்க நமது அதிகமான நிலை தானே இரவில் எழுந்திருப்பது, ஆனால் இரவில் வணக்கம் இல்லை, இரவில் தொழுகை இல்லை. என் அருமை சகோதரர்களே, அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, கடமையான தொழுகை, ஐவேளை ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஸலாத்துல் லைல், இரவில் தொழப்படும் தொழுகைதான். ஐவேளை தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை. சுப்ஹானல்லாஹ், இந்த சிறப்பை நாங்கள் எவ்வளவு காலம் பாலடித்திருக்கிறோம். ரமலான்ல காலத்தில் கூட இரவு தொழுகை கிடையாது. ரமலான் அல்லாத காலத்தை விடுங்க, ரமலானில் கூட இரவு தொழுகை இல்லை. விழித்திருக்கிறோம், எழுந்திருக்கிறோம், நேரம் இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது, ஆனால் தொழுவதில்லை. அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறாங்க, இன்ன மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவன் இரவிலே விழித்திருக்கிறான், ஆனால் இரவு தொழுகையை தொழுவது கிடையாது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையில அவங்க அந்த இரவு தொழுகையை தொழுது விட்டு அந்த பிந்திய இரவு இருக்குதா இல்லையா, அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஓதிய துஆவை பாருங்க. அவங்க வித்ருடைய தொழுகையை தொழுதுட்டு முஅத்தின் வந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்காக அதான் சொல்வதற்கு வருவாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான முடிஞ்சு தொழுகைக்கு போவாங்களா இல்லையா, அப்போ ஓதக்கூடிய துஆ ரசூலுல்லாஹ் எவ்வளவு அற்புதமான துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஜஅல் ஃபீ சம்இ நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா வஜஅல் மின் خلفي நூரா வஜஅல் மின் அமாமி நூரா வஜஅல் மின் ஃபௌகி நூரா வமின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம அத்னி நூரா. நபி அவங்க ஓதுவாங்க பிந்திய இரவுல. அவங்க ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு தொழுகைக்கு செல்லும் போது இதை ஓதுவாங்க. யா அல்லாஹ், எனது உள்ளத்தில் பிரகாசத்தை தா. பிரகாசம், நூர், உள்ளத்தில் பிரகாசத்தை கேட்கிறாங்க. முதலாவது, உள்ளம் இருளடைந்தால் செயல்கள் அனைத்தும் மோசமாகிவிடும். உள்ளம் பாலடைந்து விட்டால் செயல்கள் அனைத்தும் மோசமடைந்து விடும். உள்ளத்தில் பிரகாசத்தை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனது உள்ளத்தை பிரகாசமாக ஆக்கிவிடு. அதே போன்று வஃபீ லிசானி, எனது நாவில் பிரகாசத்தை தா. நாவில் பிரகாசம், நாவு கெட்டுவிட்டால் வார்த்தைகள் மோசமடைந்து விடும். நாவில் பிரகாசத்தை பிரார்த்திக்கிறார்கள், செவிகளில் பிரகாசத்தை பிரார்த்திக்கிறார்கள், பார்வையில் பிரகாசம், பின்னால் முன்னால், அதே போன்று மேலால் கீழால் எல்லாம் பிரகாசத்தை, எல்லா புறங்களிலும் எனக்கு பிரகாசத்தை தான் என்று பிரார்த்தித்தார்கள். அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு துவா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த துவாவை நாங்கள் ஒரு நாளாக ஓதி இருக்கிறோமா? நமது வாழ்நாளில் பிந்திய இரவுல இதை ஓதி இருக்கிறோமா? எவ்வளவு சிறந்த ஒரு துவா. பிரகாசத்தை, நூரை கேட்கக்கூடிய துவாவாக இந்த துவா இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையிலே நாம் இந்த ரமலானுடைய இரவு காலங்களை நல்ல முறையிலே கழிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.